மாணவிகளை தாக்கிய தாவேக அரசு ஆதரவாக நிற்கும் அண்ணன் சீமான் எனும் தலைப்பில் இந்த காணொலியை விரிவாக காண இருக்கும். அண்ணன் சீமான் அவர்கள் சற்று முன் சிஎம் விஜய் அவர்களை டேக் செய்து ஒரு முக்கியமான அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காருங்க. அதில் குறிப்பிட்டிருக்க விடயம், அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே கோடாலி கிராமத்தில் பள்ளிக்கு செல்லும் வழியில் மாணவ செல்வங்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் இயங்கி வந்த தமிழ்நாடு அரசுடைய டாஸ்மாக் மதுக்கடையை மூடக்கோரி போராடிய மாணவிகளின் கையை கிழித்து தாவேக அரசின் காவல்துறைகள் கண்மூடித்தனமான ஒரு தாக்குதல் தொடுத்திருப்பது வன்மையான கண்டனத்திற்குரியது. ஆட்சிக்கு வந்தவுடன் கல்விக்கூடங்களுக்கு இடையூறாக இருந்த டாஸ்மாக் மதுக்கடைகள் அனைத்தையும் மூடிவிட்டதாக கூறும் இந்த தாவேக அரசின் பட்டியலில் அரியலூர் மாவட்டம் கோடாலி கிராமத்தில் இயங்கிய மதுக்கடை இடம்பெறாமல் போனது எப்படி? தமிழ்நாடு முழுவதும் இதேபோல் இயங்கி வரும் மற்ற மதுக்கடைகளை தாவேக அரசு மூடப்போவது எப்பொழுது? பள்ளி செல்வதற்கு அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில் இயங்கி வரும் மதுக்கடைகளை மூடுவதில் அரசுக்கு என்ன தயக்கம் இருக்குது? கல்வி கற்பதை விட்டுவிட்டு மதுக்கடைகளை மூட வேண்டும் என மாணவ கண்மணிகள் வீதியில் இறங்கி போராடும் நிலைக்கு ஆளாக்கியது மனிதனுடைய பேரவலம் இல்லையா? மாணவிகள் போராடும் வரை மதுக்கடைகள் மூடாமல் என்ன செய்து கொண்டிருக்கிறது தாவேக அரசு? மாணவிகள் போராடிய பிறகும் மதுக்கடையை மூடாமல் காவல்துறையை ஏவி அவர்கள் மீது தாக்குதல் தொடுத்திருப்பது ஒரு கொடுங்கோன்மை இல்லையா? பிஞ்சு குழந்தைகளுடைய சின்னஞ்சிறு கைகளை காயப்படுத்தணும் அப்படின்னு ஒரு தாவேக காவல்துறை அரசுக்கு மனசு எப்படி வருது? இதுதான் மக்கள் விரும்பிய மாற்றமா? இந்த கொடுமைகளை நிகழத்தான் மக்கள் உங்களை ஆட்சியில் அமர்த்தினார்களா? பெண்கள் பாதுகாப்பிற்கு சிங்கப்பெண் படையை உருவாக்கிய தாவேக அரசு காவல்துறையிடம் மாணவிகளை பாதுகாக்க எந்த படையை உருவாக்கப் போகிறது? தமிழ்நாடு முழுவதும் உள்ள மதுக்கடைகளையும் முற்றுமுழுவதாக மூட வேண்டும் அப்படிங்கிறத மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் நாம் தமிழர் கட்சியுடைய முதன்மையான நீண்ட நாள் கோரிக்கை. கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை ஒழிப்போம் என்று கூறும் தாவேக அரசு டாஸ்மாக் கடையில் விற்பது போதைப் பொருள் அல்ல என்னும் புனித தீர்த்தமா? அதனை மூடுவதில் தாவேக அரசுக்கு என்ன தயக்கம்? முந்தைய திமுக அரசு அதிமுக அரசுகள் செய்த டாஸ்மாக் மற்றும் மது விற்பனையை தாவேக அரசும் தொடர்வதுங்கிறது வெட்கக்கேடானது. போதைப்பொருள் ஒழிப்பு நாளில் உறுதிமொழி எடுத்தால் மட்டுமே ஒழிந்து விடாது முதல்வர் அவர்களே. டாஸ்மாக் கடைகளை முழுவதுமாக மூடுவதற்கான உறுதியான நடவடிக்கை எப்பொழுது எடுப்பீர்கள்? சட்ட ஒழுங்கை சீரழித்து சமூகத்தின் அனைத்து குற்றச் செயலுக்கும் காரணமான மதுக்கடைகளை மூடுவதே போதைப் பொருளை ஒழிப்பதற்கான முதற்படியாகும். ஆகவே அரியலூர் மாவட்டம் கோடாலி கிராமத்தில் மதுக்கடைக்கு எதிராக போராடிய அந்த மாணவிகளை தாக்கிய காவல்துறையினர் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாணவிகளின் அறப்போராட்டத்தை அடுத்து தற்காலிகமாக மூடப்பட்டுள்ள அந்த மதுக்கடைகள் நிரந்தரமாக மூட வேண்டும். அது மட்டுமில்லாமல் தாவேக அரசுடைய காவல்துறை தாக்குதலில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ள அன்பு பிள்ளைகளை விரைந்து நலம் பெற விரும்புகிறேன். கண்முன்னே நடக்கும் அநீதிக்கு எதிராக சிறிய வயதில் சமூக பொறுப்புணர்வோடு தீரத்துடன் போராடிய அரியலூர் மண்ணின் வீர மகள்களுக்கு என்னுடைய அன்பையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் பதிவிட்டுள்ளார்.